Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. என் பேர் ஹூ டாக்டர் யூபி சஞ்சனா. நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் ஆர்ச்சரியில் 5 வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கேன், 3 டாக்டரேட்ஸ் வாங்கியிருக்கேன். ஸ்டேட் மீட்டில் 10 கோல்டு மெடல்ஸ், 2 சில்வர்ஸ் மற்றும் பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்கேன். இவன் கண்ணில் ஒரு வெறி தெரியுது, இவன் நிச்சயமாக ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கி நம்மளை எல்லாருமே பெருமைப்படுத்துவா அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தை தான் இந்த வரைக்கும் என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கு, இதுக்கு மேலேயும் கூட்டிகிட்டு போகும். நான் ஸ்டாப்பாக ஷூட் பண்ணோம். 1111 arrows நான் ஸ்டாப்பாக ஷூட் பண்ணோம். அதில் ரெஸ்ட்டும் எடுக்கணும். ஷூ போட்டுகிட்டே இருந்ததுனால காலில் நெகம் சுற்றி வந்துருச்சு. ஷூவெல்லாம் கழட்டி போட்டுட்டு பண்ணோம். என்னோடய 4th வேர்ல்ட் ரெக்கார்ட் அப்போது அப்சைட் டவுனில் தொங்கிக்கிட்டே பண்ணேன். ஆணி மேலே நின்றுட்டு பண்ணேன். கால் ஆணிலாம் குத்துச்சு. எங்கள் குருஜி எப்பவுமே சொல்லுவாங்க, சஞ்சனா நீ 99 டைம்ஸ் எப்போ தோப்ப, நீ ஏன் தோக்கலை? ஏன் சொல்கிறேன்னா 99 டைம்ஸ் நீ தோத்தனா 100வது டைம் நீ ஜெயிச்சனா அதோட நீ தோக்கவே மாட்ட, ஜெயிச்சுக்கிட்டே இருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட அல்டிமேட் கோல்டு ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கணும் தான் என்னோட ஆசை. வணக்கம் சஞ்சனா. வணக்கம்ண்ணா. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட இன்ட்ரோடக்ஷன் ஒன்று சொன்னீங்க இல்லையா, அதை கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். எதுக்கு நம்மளாம் உயிரோட வாழ்கிறோம் அப்படின்ற மாதிரி தோணிருச்சு பாப்பாவோட இந்த இன்ட்ரோடக்ஷன் கேட்டதுக்கப்புறம். அது ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லிடுங்களேன். என் பேர் ஹூ டாக்டர் யூபி சஞ்சனா. நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் ஸ்கூல் நேம் தேராபந்த் ஜெயின் வித்யாலயா. நான் பேசிக் ஒரு ஆர்ச்சர். நான் ஆர்ச்சரியில் 5 வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கேன், 3 டாக்டரேட்ஸ் வாங்கியிருக்கேன். ஸ்டேட் மீட்டில் 10 கோல்டு மெடல்ஸ், 2 சில்வர்ஸ் மற்றும் பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்கேன். நான் தான் ஃபர்ஸ்ட் கேர்ள் 3 வயசுலேயே நேஷ்னல் போயிருக்கேன். செகண்ட் டைம் நேஷ்னல் போகும்போது 6th பிளேஸ் வந்திருக்கேன். நான் இது வரைக்கும் 200 ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போய் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நான் 418 அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். நான் ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கேன். அந்த ட்ரஸ்ட் பேர் நாங்குகரங்கள். அந்த ட்ரஸ்ட்டில் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு வர பொன்னாடி வச்சு என்னை போல் இருக்க பெண் குழந்தைகளுக்கு பாவாடை சட்டையாக தைச்சி தந்திருக்கேன். இது வரைக்கும் ஒரு 1000க்கு மேலே தைச்சி தந்திருக்கேன். அதே மாதிரி யாரும் இல்லாத இறந்து போகிறவங்களாம் நானும் எங்கள் டீமும் சேர்ந்து அடக்கு பண்ணி வச்சுருக்கோம். இது வரைக்கும் ஒரு 10 நம்பர்ஸை நாங்கள் அடக்கு பண்ணி வச்சுருக்கோம். நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். அந்த சேனல் பேர் தமிழ் கிழவி. நான் 3 CM 2 கவர்னர் கிட்ட அவார்ட் வாங்கியிருக்கேன். இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ஒரு வயசில் எப்படி இதுக்கெல்லாம் உங்களுக்கு டைம் இருக்குது? ஃபஸ்ட்டு டெய்லி ஒவ்வொரு ரெக்கார்டு வாங்குவீங்களோ? ஆக்சுவலி எல்லாமே என்னோடய குருநாதரால் தான். எங்களோட ஹூ காலையில் எங்களுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் தருவாங்க. அப்போ அவங்க கார்லேருந்து உள்ளே வந்தோடனே அவங்க கம்பீரமாக ஒரு சிங்கம் மாதிரி வருவாங்க. அவங்க கண்ணை பார்த்தோடனே எங்களுக்கு பூஸ்ட் ஆகிடும். நான் எப்போவுமே நானே என் மேலே கோவப்பட்டுப்பேன். எனக்கு கோவப்படுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது அப்பா மேலேயோ அம்மா மேலேயோ இல்லை குருஜி மேலேயோ அவங்க மேலெலாம் காட்ட மாட்டேன். நான் என் மேலேயே காட்டிப்பேன். ஏன் நான் இன்றைக்கி இதை பண்ணலை, நான் இன்றைக்கி இதை கண்டிப்பாக பண்ணணும், இந்த லெசனை முடிக்கணும், இன்றைக்கி 360 எடுக்கணும், அந்த மாதிரி நானே ஒரு எய்ம் வச்சு அதில் கோவப்பட்டுப்பேன். நானே ரீசெண்டாக எதுக்காக கோவப்பட்டீங்க உங்கள் மேலே? ரீசெண்டாக நான் எதுக்காக கோவப்பட்டேன்னா, நான் ஏன் இன்றைக்கி இவ்வளோ ஸ்கோர் அடிக்கலை, நான் ஏன் இன்றைக்கி என்னோடய மீட்டரில் நான் ஏன் ஷூட் பண்ணலை, அதுக்கு 10 மீட்டர்ஸ் ஏன் நான் கம்மியாக ஷூட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் கோவப்பட்டேன். டாக்டர் சஞ்சனாவுக்கு முன்னாடி உங்களோட குரு பேரை ஆட் பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு அது எப்படி உங்களுக்கு தோணுச்சு? ஸோ நம்ம டாக்டர் பட்டதை விட நம்மளோட குரு தான் நமக்கு எப்பவும் முக்கியம், அவங்களோட பேரை நம்ம முன்னாடி வச்சுக்கலாம் அப்படிங்கிறது. ஏன்னா எப்பவுமே ஒரு குழந்தை இருக்காங்க, அவங்களுக்கு அம்மா இல்லைன்னா அப்பா கிட்ட வளருவாங்க.
இல்லை அப்பா இல்லைன்னா அம்மா கிட்ட வளருவாங்க. 2 பேருமே இல்லைன்னா தாத்தா பாட்டி அவங்க கூடுவாங்க. அப்பா அம்மா தாத்தா பாட்டி யாருமே இல்லைன்னா யாராவது ஒரு ட்ரஸ்ட் மூலிமா அவங்க வளருவாங்க. ஆனால் அந்த குழந்தை சாதிக்கணும்னா ஒரு குருஜியால் மட்டும்தான் அதை இருக்க முடியும். ஒரு நாள் ஒரு குருஜி இல்லைன்னா சாதிக்கவே முடியாது. அதனால் எனக்கு வந்து என்னோடய குருஜி தான் பெருசு. என்னோடய குருஜி டீச்சருக்கு நான் எப்போவுமே மரியாதை தருவேன். என்னோடய குருநாதர் எப்போவுமே சொல்லுவாங்க, நீ வந்து எப்போ பெரியவங்களுக்கு மரியாதை தந்தனா நீ எப்பயுமே சக்ஸஸ் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா ஃபஸ்ட் நாள் வந்து நான் போகும்போது என்னோடய குருஜி வந்து சக்ஸஸ்க்கு ஒரு ஸ்பெல்லிங் சொன்னாங்க. என்னன்னு சொன்னாங்கன்னா SCCESS. கரெக்டா? ஸ்பெல்லிங் கரெக்டாக? ஏதாவது வேர்ட் மிஸ் பண்ணிட்டேனா? எஸ். நான் அப்போ தான் மிஸ் ஆகிடுச்சு ஹூ அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என்னோடய குருஜி சொன்னாங்க, அந்த தான் நீ இல்லைன்னா அந்த சக்ஸஸ்க்கான வேர்டே இல்லை. ஸோ அதனால் நீ இருந்தால் தான் சக்ஸஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சக்ஸஸோட மீனிங் எனக்கு சொல்லி தந்தாங்க. அதுலேருந்து நான் வந்து கவலையாக இருந்தால் கூட ஹூ சொன்னதை எனக்கு ஞாபகத்தில் வந்துகிட்டே இருக்கும். அதனால் நான் எப்பவுமே சக்ஸஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். உங்களுக்கு கவலையெல்லாம் இருக்குமா? நான் வந்து நிறைய கவலைப்பட்டிருக்கேன். இப்போ வந்து எனக்கு நான் வந்து மேட்ச் அப்போ வந்து என்னோடய ஸ்டிங்கை வந்து கட் பண்ணிட்டாங்க. எப்படின்னா நாளைக்கு மேட்ச்சு, இன்றைக்கி ஈவினிங் வந்து நான் தண்ணி குடிக்கலான்னு போயிட்டுருந்தேன். அப்போ வந்து தெரியாமல் யாரோ ஸ்டிங் தெரிஞ்சோ தெரியாமலோ கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ண உடனே நான் வந்து பார்த்தா ஸ்டிங்கு வந்து அறந்துருக்கு. நான் உடனே ஹூ கிட்ட போயிட்டு ஹூ இந்த மாதிரி ஸ்டிங் கட் பண்ணிட்டாங்க ஹூ அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து ஹூ சொன்னாங்க, எப்படி நீ உன் கண்ணை பார்த்துக்கிறியோ அந்த மாதிரி தானே உன் போவையும் பார்த்துக்கணும். 2 கை இருக்குது, அந்த 3ஆவது கையை நீ அந்த போவை தானே வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டினாங்க. அப்புறமா மறுபடியும் எனக்காக இன்னொரு ஸ்டிங் போட்டு தந்து நீ ஷூட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஸ்டிங்கை வந்து யூஸ் பண்ணோன்னா எப்படியாவது ஒரு 1000க்கு மேலே நம்ம ஏரோ ஷூட் பண்ணணும். ஸோ வந்து நான் என்ன பண்ணேன்னா ஈவினிங் 6 o'clock ஆரம்பித்து நைட்டு 11 o'clock வரைக்கும் ஷூட் பண்ணேன். அதே மாதிரி மார்னிங் 4 o'clock எழுந்து அதுலேருந்து நான் வந்து அந்த மேட்ச்சில் அட்டென்ட் பண்ணி அந்த மேட்ச்சில் நான் கோல்டு மெடல் வாங்கினேன். ஓகே. ஸோ எனக்கு வந்து என்னன்னு தோணுச்சுன்னா எப்போவுமே வந்து நம்ம கவலைப்படக்கூடாது. இப்போது தோத்துடா நம்ம கவலையே படக்கூடாது அப்படின்னு தோணும். அது எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு உங்களுக்கு? எப்படி டைம் ஆச்சுன்னா வந்து நான் வந்து எப்போவுமே வந்து வீட்டில் வந்து நான் ஷூட் பண்ணுவேன். என்னோடய ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் அப்போ கூட நான் ஷூட் பண்ணிடுவேன். அப்போ வந்து நான் பண்ணிகிட்டே இருக்கும் போது என் விரல் கட் ஆகிடுச்சு, அந்த மாதிரிலாம் பிளட்லாம் வந்தது. அப்போது வந்து நான் ஐ கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஷூட் பண்ணி அந்த ரெக்கார்டை முடிச்சேன்னு சொன்னேன் இல்லையா. அது வந்து நான் வந்து இப்போது அந்த இது பண்ணும் போதும் கூட ஐ கேன் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் இது பண்ணி நான் பண்ணேன். 1000 hours கிட்ட பண்ணேன். கையில் ரத்தம் வந்தாலும் பயங்கர அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவலோட இதை நம்ம விட்டுறவே கூடாது, இந்த சான்ஸை நம்ம பயன்படுத்தி இது மூலமாக நம்ம ஜெயிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லி பயங்கர கான்ஃபிடென்ஸாக இருக்கீங்களே. ஸோ இதெல்லாம் எப்படி உங்களுக்கு வருது இந்த ஒரு கான்ஃபிடென்ஸ்? எல்லாமே என்னோட குருநாதரால் தான். அவரால் மட்டும்தான் இன்றைக்கி பயங்கரமாக உங்களை மோல்ட் பண்ணி வச்சுருக்காரு. நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உங்களை பற்றி இன்னும் நிறையா விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம். எப்படி உங்களுக்கு இந்த ஆர்ச்சரி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? எப்படி வந்ததுன்னா வந்து என்னோட செகண்ட் பர்த்டேக்கு வந்து எங்கள் டேடியோட ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஒரு பிளாஸ்டிக் போ வாங்கி தந்தாங்க. அப்போது நான் அந்த போ வந்து அந்த ஒரு நாள் தான் விளையாடினேன். அடுத்த நாள் வந்து அந்த போ வந்து வேறு எங்கேயோ இருந்தது. அப்போது டேடி என்ன பண்ணாங்க, வீட்டுக்கு வர கெஸ்ட் கிட்ட சொன்னாங்க, இவன் வந்து இந்த போ வச்சுட்டு தான் சாப்பிடுவா, இந்த போ வச்சுட்டு தான் தூங்குவா, இந்த போ வச்சு தான் எல்லாமே பண்ணுவா, அவள் கையில் எப்போ வந்து பார்த்தாலும் அவள் கையில் போ இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்போது என்னை மீறி நான் என்ன பண்ணிட்டேன், அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமா வந்து என்ன பண்ணாங்க, ஒரு நாள் அந்த போ உடச்சிட்டு என் ரூமில் வச்சுருந்தாங்க. நான் போய் என் ரூமில் புக் எடுக்கிறதுக்காக போகும்போது அந்த போ உடஞ்சிருந்தது. சரி நான் என்ன பண்ணேன், சாத்திட்டாங்க கதவு. உடனே நான் வந்து பேப்பர்லாம் போட்டு ஒட்டிகிட்டு இருந்தேன். அப்போ தான் தெரிஞ்சது எனக்கு இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு. அந்த கடைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க, ஆனால் அது மட்டும் வாங்கியே தர மாட்டாங்க. ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுவாங்க, கலர் நல்லா இல்லை, காசு இல்லை, அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுவாங்க. ஒரு நாள் நான் என்ன பண்ணேன், பிக்கி பேங்க்கில் காசு எடுத்து வைப்பேன் அப்போதுலேருந்தே. ஸோ அந்த பிக்கி பேங்க் உடச்சி நானே போய் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு காசு எடுத்துகிட்டு போனேன். அப்போ வந்து டேடி என்ன பண்ணாங்க, கூகுளெலாம் சர்ச் பண்ணாங்க, இந்த மாதிரி நிறைய ஆச்சரி இதுவும் வந்தது. அதில் போய் கேட்க போனாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, இந்த வயசில் அவள் எப்படி பண்ண முடியும், ஒரு 10 வயசுக்கு மேலே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க.
அப்புறமா எங்கள் டாடி ஒரு ஃப்ரெண்டே சொன்னாங்க, இந்த மாதிரி டாக்டர் ஷியானுசலி ஹூன்னு இருக்காங்க, அவங்ககிட்ட போய் பார்த்துப்பாங்க கடைசியாக அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு நாங்களும் போனோம். டாடி வந்து பேசினாங்க, ஹூவும் வர சொன்னாங்க. அப்போ தான் நான் என்னோடய குருநாதர் ஃபஸ்ட் பார்க்க போயிருந்தேன். போகும்போது என் கையில் வந்து போ கொடுத்தாங்க. நானும் ஷூட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறமா சரி கொடுமா அப்படின்னு சொன்னாங்க. நான் கொடுக்கவே இல்லை. அந்த போவை நானே வச்சுட்டு இருந்தேன். அப்படியே கெஞ்சி பார்த்துட்டு, சரி நீயே இந்த போவை வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அந்த போவை எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பும்போது எங்கள் டாடி கிட்ட சொன்னாங்க, இவ கண்ணில் ஒரு வெறி தெரியுது, இவ நிச்சயமாக ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கி நம்மளை எல்லாருமே பெருமைப்படுத்துவா அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தை தான் இந்த வரைக்கும் என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கு, இதுக்கு மேலேயும் கூட்டிகிட்டு போகும். ஸோ உங்களுக்கு இந்த ஆர்ச்சரி லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன், இந்த இனிஷியல் ஸ்டேஜஸில் என்ன மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் இருந்துச்சு? ரொம்ப புதுசாக இருந்திருக்கும் இல்லையா அந்த பவு நீங்கள் கையில் எடுக்கும் பொழுது? அப்போ என்ன மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? என்னோடய ஃபர்ஸ்ட் வேர்ல்டு ரெக்கார்ட் அப்போது வந்து நான் வந்து ஷூட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ வந்து 3 ஹவர்ஸில் நான்ஸ்டாப்பாக ஷூட் பண்ணோம். 1111 ஹவர்ஸ் நான்ஸ்டாப்பாக ஷூட் பண்ணோம். அதில் வந்து ரெஸ்ட் ரூம் எடுக்கணும். அப்புறமா காலில் நெகை சுற்றி வந்தது. ஷூ போட்டுகிட்டே இருந்ததுனால காலில் நெகை சுற்றி வந்துருச்சு. ஷூவெல்லாம் கழட்டி போட்டுட்டு பண்ணோம். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதே மாதிரி அப்சைட் டவுனில் என்னோடய 4th வேர்ல்டு ரெக்கார்ட் அப்போது அப்சைட் டவுனில் தொங்கிக்கிட்டே பண்ணேன். 20 feet ஹைட்டில் தொங்கிக்கிட்டே பண்ணேன். இப்போ வந்து நிறைய பேர் வந்து திட்டினாங்க, ஏன் குழந்தைய இப்படி கஷ்டப்படுறீங்க, பிளட்டு வந்து தலைக்கு மேலே வந்துடும், வேணாம் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். அது ரொம்ப இது வருது. அப்புறமா 5th வேர்ல்டு ரெக்கார்ட் ஆணி மேலே நின்றுட்டு பண்ணேன். காலில் ஆணிலாம் குத்துச்சு. ஸோ அதுவும் ஆனால் வந்து என்னோடய குருநாதர் என் பக்கத்தில் இருந்ததுனால என்ன வேணாலும் நான் பண்ணேன். தைரியமாக இருந்தேன். என்னோடய குருநாதர் என் பக்கத்தில் இருக்காங்க. அவங்க ஒரு பெரிய மலத்துலேருந்து குதிக்க சொன்னால் கூட நான் குதிச்சிருவேன். ஏன்னா குதிக்க சொன்னால் அவங்களே என்னை காப்பாற்றுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. சொன்னால் நான் எல்லாத்தையும் பண்ணுவேன். உங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறது யார்? ஏன்னா அப்பா வந்து நான் கேள்விப்பட்டேன் உங்களுக்காக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கார். காலையில் 4 மணிலேருந்து ஸோ உங்கள் கூடயே தான் அவர் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களோட கெரியருக்கு, உங்களோட ட்ரீம், உங்களோட கோலுக்கு அப்பா எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கார்? என்னோடய அப்பா வந்து காலையில் இல்லை, நைட்டு நான் ரெஸ்ட் ரூம் தண்ணி குடிக்கிறதுக்காக எழுஞ்சால் கூட எங்கள் லைட் எரியும். என்னன்னு திரும்பி பார்த்தா அப்பா ஃபோன் பார்த்துட்ருப்பாங்க. என்ன பார்க்குறேன்னு கேட்டால் உன்னை பற்றி தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்போ பார்த்தாலும் ஃபோனே தான் பார்ப்பாங்க. ஆனால் எதுக்கு பார்ப்பாங்கன்னா, அடுத்தது என்ன பண்ணணும், அடுத்தது இந்த ஆர்ச்சரியில் என்ன லெவலுக்கு போகணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு என்னோட குருநாதர் யோசிப்பாங்க. அடுத்தது எங்கள் அப்பா, அடுத்தது எங்கள் அம்மா. எப்போ பார்த்தாலும் என் கூடயே இருப்பாங்க. காலையில் 4 மணிக்குள்ளே எழுஞ்சிப்பாங்க. எழுஞ்சிட்டு என்ன ரெடி பண்ணிவிட்டு எனக்காங்க அந்த டேட்ஸ்லாம் ரெடி பண்ணி வைப்பாங்க. அப்புறமா இங்கே கிரவுண்டுக்கு வந்து என் கூடயே இருப்பாங்க. ஹூ வந்து அம்மா கிட்ட தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் அம்மா என் கூடயே இருப்பாங்க. அப்புறமா மறுபடியும் வீட்டுக்கு போனோடனே டாடியை வந்து இது ஆஃபீஸ் கம்பெனி, அதனால லன்ச்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி வைப்பாங்க. அப்புறமா ஈவினிங்கும் ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுத்ததே இல்லை எங்கள் அம்மா. எங்கள் அப்பா, என்னோடய குருஜி, இவங்க 3 பேரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க. என்னோடய பேக் போர்டு இவங்க 3 பேரும் தான். உங்களை பற்றி நிறையா விஷயங்கள் கேள்விப்படும் போது ஒரு விஷயம் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஒரு ஸ்கூலில் நீங்கள் அட்மிஷனுக்காக போகிறீங்க, அந்த ஸ்கூலில் அட்மிஷன் உங்களுக்கு கிடைக்கல, திரும்ப 1 இயர் கழித்து அதே ஸ்கூலில் நீங்கள் மாசாக கெத்தாக போய் நின்னீங்களாமே, அந்த ஒரு மொமெண்ட்டை பற்றி சொல்லுங்கள். எனக்கு வந்து எங்கள் அப்பா வந்து எப்போவுமே என் கூட தான் படிப்பாங்க. ஒரு நாள் வந்து என் பக்கத்தில் இல்லை. சரின்ட்டு நான் வந்து மதியானம் எங்கள் அப்பா வந்தாங்க, ஈவினிங்காக வந்தாங்க. வந்தோடனே கேட்டேன், எங்கேப்பா போயிருந்தீங்கன்னு. எங்கள் அப்பாவும் சொன்னாங்க, இந்த மாதிரி ஸ்கூலில் வந்து ஃபார்ம் வாங்குறதுக்காக போயிருந்தோம்மா, நாளைக்கு வர சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து நம்பலை. எங்கள் அப்பா வந்து எங்கேயோ வெளில போயிட்டு வந்திருக்காங்க போல் அப்படின்னு நினச்சேன். அப்புறமா ஈவினிங் வந்து டாடி வந்து தூங்கும் போது அலாரம் வச்சுட்டு படுத்தாங்க. அந்த அலாரத்தை என் தலைக்கு கீழே வச்சுட்டு நான் தூங்கினேன். அம்மா காலையில் 2 பேரும் ஒன்றா எழுந்தோம். இந்த மாதிரி போகலாம்ப்பா அப்படின்னு சொன்னேன். எங்கேம்மான்னு கேட்டேன். ஃபார்ம் வாங்குறதுக்காகப்பா அப்படின்னு சொன்னேன். நீ வேணாம்மா அப்படின்னு சொன்னாங்க. நானும் வரேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். அம்மா இல்லை வேணாம்மா அப்படின்னு சொன்னாங்க. நானும் வரேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். சரி வா வந்து அவசரப்படுன்னு சொல்லிட்டு என்னையும் கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு டீ கடையில் வந்து உட்கார வச்சாங்க. உட்காந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி கொடுத்துட்டு போனாங்க. மதியானம் லன்ச் வாங்கி கொடுத்துட்டு ஊட்டி விட்டுட்டு போனாங்க. ஈவினிங்காக வரும்போது அழுதுகிட்டே வந்தாங்க. ஏன்ப்பா அழுதுகிட்டே வரீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு எங்கள் அப்பா சொன்னாங்க, இந்த ஸ்கூலில் உனக்கு ஃபார்ம் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க.
அதுக்கு நான் சொன்னேன், அப்பா இந்த ஸ்கூலில் நம்ம சேர்ந்து நம்ம அழுகக்கூடாது, அவங்க தான் நான் இந்த ஸ்கூலில் சேர்ந்து அவங்க தான் அழுகணும் அப்படின்னு சொன்னேன். அப்புறமா ஒரு வருஷம் கழிச்சு அதே ஸ்கூலுக்கு நான் சீஃப் கெஸ்ட்டாக போனேன். எப்படி எங்கள் அப்பா அந்த கேட் வாசலில் காத்துட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி அந்த ஸ்கூலே எங்களுக்காக அந்த கேட் வாசலில் காத்துடுச்சு. அப்போ நான் எங்கள் அப்பா கையை பிடிச்சி அந்த ஸ்டேஜில் கொண்டு போய் உட்கார வச்சப்போ எனக்கு ரொம்ப பெரிய சாதனை பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. எங்கள் அப்பாவை நான் பெருமை சேர்த்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒரு மனுஷனுக்கு ஃபெயிலியர்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம்? எங்கள் குருஜி எப்பவுமே சொல்லுவாங்க, சஞ்சனா நீ 99 டைம்ஸ் எப்போ தோப்ப, நீ ஏன் தோக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இப்போ தோக்கிறதுக்காக தான் நான் பயிற்சி செய்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா 99 டைம்ஸ் நீ தோத்தனா 100வது டைம் நீ ஜெயிச்சனா அதோட நீ தோக்கவே மாட்ட, ஜெயிச்சுக்கிட்டே இருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம வாழ்க்கையில் தோத்துட்டோன்னா கவலையே பட தேவையில்ல. ஸோ ஃபெயிலியர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும்பொழுது உங்கள் மைண்டில் ஓடுற விஷயம் என்ன? ஃபெயிலியர்ஸ் வரும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்பேன். என்ன பண்ணாலும் எனக்கு ஹாப்பி ஃபேஸில் தான் நான் இருப்பேன். சக்ஸஸ் வந்துருச்சுன்னா அப்பயும் ஹாப்பியாக தான் இருப்பேன். இப்போ சக்ஸஸ் வந்ததுக்கப்புறம் அதோட ஸ்டாப் பண்ணிட முடியாது. அந்த சக்ஸஸ் திடீர்னு நமக்கு கிடைக்கும், அடுத்த கேமில் நமக்கு கிடைக்காமையும் போயிடும் இல்லையா? அந்த சக்ஸஸ் நமக்கு கிடைச்சிட்டே இருக்க நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுவீங்க? அந்த சக்ஸஸ் நான் கிடைச்சிட்டே இருக்கேன் நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நான் வீட்டில் சும்மா உட்காந்துட்டு இருக்கும் போதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா ஃபோன் எடுப்பேன், அம்மா ஃபோன் எடுப்பேன். அப்போ என்ன மாதிரி டெக்னிக் பண்ணால் எங்கே போகும் அப்படின்னு சொல்கிறத நான் பார்ப்பேன். இல்லைனா நானே இலீஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், தெராபேண்ட் வச்சு நானே இலீஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஸோ நிறைய மோட்டிவேஷ்னலாக சில விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பேசுவீங்களாமே, அதெல்லாம் எப்படி கற்றுக்கிட்டீங்க? எல்லாமே நான் ஒரு குருஜி கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். இப்போ எங்களுக்காக ஒரு மோட்டிவேஷ்னலாக ஒரு விஷயம் நீங்கள் பேசணும்னா ஏதாவது ஒரு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அவங்க அந்த மாதிரி ஏதாவது. ஸோ பேரண்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். எப்போவுமே அப்பா அம்மா குழந்தைங்கள கம்பேர் பண்ணாதீங்க. இப்போ அந்த பொண்ணு டான்ஸ் ஆடுறா நீயும் டான்ஸ் ஆடு, அந்த பொண்ணு பாட்டு பாடுறா நீயும் பாட்டு பாடு, சஞ்சனா ஷூட் பண்ணுறா நீயும் ஷூட் பண்ண, அந்த மாதிரிலாம் கம்பேர் பண்ணாமல் அவங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கும், அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதில் சேர்த்து விட்டிங்கன்னா அவங்களும் நிச்சயமாக ஜெயிப்பாங்க. அதே மாதிரி குழந்தைங்கள அடுத்த நிலைக்கு போகணும்னு சொல்லித்தாங்க, அடுத்தவங்களோட நிலைக்கு போகணும்னு சொல்லி தராதிங்க. ஸோ இப்போ நீங்கள் சொன்னது நிறையா பேருக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட லைஃப்பில் உங்களோட குருஜியை தாண்டி இந்த ஆர்ச்சரியில் உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறது யார்? எனக்கு எப்பவுமே போட்டி போகிறதா இருந்தாலும் இன்ஸ்பிரேஷனாக இருந்தாலும் இந்த ரெண்டுமே எனக்குள்ளேயே நானே பண்ணிப்பேன். எனக்கு இன்ஸ்பிரேஷன் நான் தான், எனக்கு மோட்டிவேஷன் நான் தான். இப்போ எப்போவுமே நான் அவங்கள போல ஆகணும், இவங்கள போல ஆகணும், ஒரு ஜெராக்ஸ் பண்ணுற மாதிரியே இருக்கக்கூடாது. அவங்களுக்கு மாற்றி யோசிச்சா தான் அது முடியும். இப்போ விஜய் சார் இருக்காங்க, அவங்கள மாதிரி என்னால் ஆக முடியுமா? முடியாது. ஆக்டரில் நான் போக முடியாது. இல்லை அவங்க என்ன மாதிரி ஆகலாமா? முடியாது. ஏன்னா அவங்க பெரிய ஆள். ஸோ அவங்கள மாதிரி என்னாலேயே ஆக முடியாது, அவங்களும் என்ன மாதிரி ஆக முடியாது. அவங்கள மாதிரி தான் இருக்க முடியும், நான் என்ன மாதிரி தான் இருக்க முடியும். அதனால எனக்கு இன்ஸ்பிரேஷன் எல்லாமே நானே தான். ஆனால் உங்களோட ஹாபிஸ் தான் என்ன? ஆர்ச்சரியை தாண்டி வேறு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுவீங்க? முதல்ல நீங்கள் சிரிங்கண்ணா, நீங்கள் முதல்ல சிரிங்கண்ணா, சிரிங்கண்ணா. நல்லா சிரிச்சிட்டேமா. நான் இந்த இந்தியாவுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆகணும். நான் இந்த இந்தியாவுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆகி நான் என்னன்னு சொல்லுவேன்னா, ஒரு வீட்டில் எப்படியாவது ஒருத்தவங்களாச்சும் ஸ்போர்ட்ஸில் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களை பிரைம் மினிஸ்டர் நீங்கள் ஆவீங்கன்னு சொன்னதுக்கப்புறம் எல்லோரும் சிரிப்பாங்கன்னு சொல்லி தான் முன்னாடியே சிரிக்க சொன்னீங்களா? ஓகே, யார் சிரிக்கிறாங்க? அப்படிலாம் சிரிக்கிறவங்க கிட்ட நீங்கள் பிரைம் மினிஸ்டர் ஆகி காட்டணும். ஓகே, என்ன மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வருவீங்க? பிரைம் மினிஸ்டர்லாம் ஆகிட்டீங்க, அதுதான் நான் ஒரு வீட்டில் ஒருத்தவங்களாச்சும் ஸ்போர்ட்ஸில் இருக்கணும். எல்லா பெண்களுக்கும் கராத்தே, சிலம்பம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கற்றுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் ஆர்ச்சரியை தாண்டி வேறு ஏதாவது விஷயம் கற்றுக்குறீங்களா? எனக்கு வேறு ஏதோ விஷயம் கற்றுக்கல, ஆனால் எனக்கு பாக்ஸிங் ரொம்ப பிடிக்கும். ஏன் பாக்ஸிங் ரொம்ப பிடிக்கும்னா, அதில் அடிபட்டு கீழே விழுறாங்க இல்லையா, அவங்க தோத்தவங்கன்னு அர்த்தம் கிடையாது. அடிபட்டு கீழே விழுறவங்க திரும்பி எழுஞ்சி நிற்கலன்னா தான் தோத்தவங்கன்னு அர்த்தம். அதனால எனக்கு பாக்ஸிங் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கராத்தே, சிலம்பம், பாக்ஸிங் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ முக்கியம்னு பார்க்குறீங்க ஒரு தற்காப்பு கலை அப்படிங்கிறது? தற்காப்பு கலைன்றது பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் தான் முக்கியம். ஏன்னா ஒரு நாளைக்கு 126 பெண் குழந்தைங்க பாலியல் வன்கொடுமையால் ஆளாகிறாங்க.
இதை தடுக்கும் விதமாக தான் தமிழ்நாடு முதலமைச்சராக மட்டும் இல்லாமல் ஒரு தந்தையாகவும் இருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் 1098 என்ற நம்பரை மீண்டும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது மூலயமா என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பேர் என்ன, உங்கள் வீட்டு அட்ரஸ் என்ன, உங்கள் ஃபோன் நம்பர் என்ன, அதில் எதுவுமே தெரியாமல் போலீஸ் இந்த பிரச்சனையை ரகசியமாக கொண்டு போகிறாங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் என்ன போல் இருக்க பெண் குழந்தைகிட்ட சொல்லுங்கள், குட் டச் பேட் டச்சை சொல்லித்தரதை விட டோன்ட் டச் அந்த ஒரு வார்த்தை சொல்லித்தாங்க. ஏன் நீ என்னை தொடுற அந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லித்தாங்க. முக்கியமாக 1098 என்ற நம்பரை சொல்லித்தாங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க மற்றவங்க கிட்டேயும் சொல்லுங்கள். எப்பவுமே மற்றவங்களா நம்ம ஃபேமிலியில் இல்லாமல் மற்றவங்களா இருந்தால் கூட பெண்களை நீ உன்னோட தங்கச்சி மாதிரி பார்க்கணும், இல்லைன்னா உன்னோட அக்கா மாதிரி பார்க்கணும். ஒரு ஃபேமிலி ரிலேஷன் மாதிரி நீ பார்த்தனா நீ பெரிய ஆளாயிடுவ அப்படின்னு சொல்லித்தாங்க. இன்றைக்கி உங்களை மாதிரியே நிறைய பேர் இந்த ஆர்ச்சரி கற்றுக்கணும், இல்லை ஏதாவது ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அது லேர்ன் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுவீங்க, இப்போ தான் புதுசாக கற்றுக்க வராங்க அப்படிங்கிறவங்களுக்கு? எப்பவுமே நம்ம ஒரு நாள்லேயே சக்ஸஸ் பண்ண முடியாது. நான் இது வரைக்கும் இது என்னோட 6th இயர். நான் 5 இயர்ஸாக இப்போ சைனாவில் பேனியன் ட்ரீ இருக்குது. அந்த ட்ரீ எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சீட்ஸ் எல்லாம் அவங்க வீடை சுற்றியோ இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல புதைச்சி வைப்பாங்க. அது ஒரு நாள் தண்ணி ஊற்றி பார்ப்பாங்க, அந்த மரம் வளராது. அப்புறமா ஒரு வீக் அப்புறம் பார்ப்பாங்க, அப்பயும் வளராது. ஒரு மாதம் கழித்து பார்ப்பாங்க, வளராது. 1 இயர், 2 இயர், 3 இயர், 4 இயர், 5 இயர், 5th இயர் பார்ப்பாங்க. அப்போ அது கொஞ்சம் வளர்ந்துருக்கும். அது வரைக்கும் அது உள்ளே என்ன பண்ணணும்னா, சும்மா உட்காந்துட்டு இல்லாமல் அதோட வேரை நல்லா பரப்பி வைக்கும். அது எப்பவுமே ஒரு 70 மீட்டர் ஹைட்டில் தான் இருக்கும். ஸோ அதனால் வேறு ஃபுல்லாக பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சு அது இது பண்ணும். ஸோ அதனால் நானும் நான் 5 இயர்ஸாக என்னோடய குருநாதர் என்னோடய பேஸ்மெண்ட் எல்லாமே அந்த வேரை பரப்புகிற மாதிரி என்னோடய பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் படுத்தியிருக்காங்க. ஸோ அதனால் நான் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக வச்சதுக்கப்புறம் தான் நான் வளர்ந்துருக்கேன், இன்னும் வளருவேன். என்ன மாதிரி இருக்க எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், முதல்ல ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் நான் சொல்கிறேன், எப்பவுமே ஒரே நாளே யாராலையும் சக்ஸஸ் பண்ண முடியாது. அதனால நம்ம நல்ல நாள் நம்ம வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம ப்ராக்டிஸ் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தோன்னா நிறைய தடவை தோற்றவங்களுக்கும் நான் சொல்கிறேன், நான் இனிமேட்டு நீங்கள் ஜெயிச்சுட்டே தான் இருப்பீங்க. ஆர்ச்சரியில் நிறையா ரெக்கார்ட்ஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, நெக்ஸ்ட் லெவல் போய்கிட்டே இருக்கீங்க. உங்களோட அல்டிமேட் கோல் தான் என்ன? என்னோடய அல்டிமேட் கோல் ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கணும் தான் என்னோடய ஆசை. அதுவும் நிச்சயமாக 2032 என்னோடய குருநாதரோட ஆசீர்வாதம் நான் நிச்சயமாக வாங்கிடுவேன். கூடிய சீக்கிரம் நீங்கள் ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கணும், அதுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி உங்களோட இந்த ஒரு இன்டர்வியூ அப்படிங்கிறது நிறையா பேருக்கு கொஞ்சம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக மாறி இருக்கும். அவ்வளோ அழகாக, அவ்வளோ மோட்டிவேஷ்னலாக, சூப்பராக நிறையா விஷயங்கள் பேசுனீங்க. ரொம்ப தேங்க்யூ. Thank you so much, Sanjana. Thank you. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.